காலி துறைமுகத்தில் இருந்த மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை தொடர்பிலான அவன்கார்ட் வழக்கு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. கொழும்பு மேலதிக நீதவான் நிஷாந்த் பீரிஸ் முன்னிலையில் சில தினங்களாக இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்று வந்த நிலையில் சட்டமா அதிபரின் ஆலோசனை நீதிமன்றத்திற்கு கிடைத்துள்ளது. வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த அவன்கார்ட் நிறுவன தலைவர் நிஷாங்க சேனாதிபதியின் கடவுச்சீட்டை விடுவிக்குமாறும் சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளார். காலி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மகனுவர கப்பலிலிருந்து ஆயுதங்கள் கண்டுபிடிப்பு. ஆயுத கப்பல் சொந்தமான அவன்கார்ட் தனியார் நிறுவனத்தின் தலைவர் நிசாங்க சேனாதிபதி நாட்டிலிருந்து வெளியேற தடை. நிசாங்க சேனாதிபதி வெளிநாடு செல்வதற்கு அனுமதி வழங்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கை நிராகரிப்பு. மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலைக்காக வேறொரு கப்பலை பயன்படுத்துவதற்கு அவன்கார்ட் நிறுவனம் நீதிமன்றத்தில் விடுத்த கோரிக்கைக்கு குற்ற புலனாய்வு திணைக்களம் எதிர்ப்பு. களஞ்சியப்படுத்தி வைத்திருந்த ஆயுதங்களை வேறொரு கப்பலுக்கு மாற்றுவதற்கு நீதிமன்றம் அனுமதி. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச வெளிநாடு செல்வதை தடுக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்டிருந்த உத்தரவு நீக்கம். ஆயுத களஞ்சிய சாலை தொடர்பிலான வழக்கை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு சட்டமா அதிபர் ஆலோசனை. வழக்கு விசாரணை நிறைவு. நிசாங்க சேனாதிபதி வெளிநாடு செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கம்.